மதுரை உயர்நீதிமன்றத்தில் திமுக நடத்தி வரும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தில் ஓடிபியின் பெறுவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க வேண்டுமென தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தொடர்ந்து நீதிமன்றம் அந்த தடையை நீக்க மறுத்து திமுகவும் மத்திய அரசும் எழுத்துப்பூர்வமான பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவரின் பொதுநல மனுவின் அடிப்படையில் உருவானது. அந்த மனுவில் திமுக உறுப்பினர் சேர்க்கை முயற்சியின் போது பொதுமக்களிடம் ஆதார் எண் மற்றும் பிற தனிப்பட்ட விவரங்களை சேகரிப்பதை தடுக்கவும் ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட தகவல்களை அளிக்கவும் கோரப்பட்டது. மனுதாரர் ஆதார் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை அரசியல் கட்சி இவ்வாறு சேகரிப்பது சட்டவிரோதம் என்றும் தனியுரிமைக்கு விரோதமானது என்றும் வாதிட்டார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் ஓடிபி பெறுவதை இடைக்காலமாக தடை செய்தது. இந்த தடையை நீக்குவதற்காக திமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜி. அருள்முருகன் முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் மகேந்திரன் திமுக இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் இதே வழக்கு தொடர்பாக திமுக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். திமுக சார்பில் மூத்த வழக்கறிஞர் வில்சன் கூறியது, உறுப்பினர் சேர்க்கையில் ஆதார் விவரங்கள் கேட்கப்படுவதில்லை என்றும் இந்த வழக்கு அரசியல் நோக்கத்துடன் அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்டது என்றும் வாதிட்டார். மேலும் முன்னதாக உச்சநீதிமன்றம் ஸ்டாலின் திட்டத்திற்கு தடை கோரி அதிமுக எம்பி தாக்கல் செய்த மனுவில் ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்தது என்றும் குறிப்பிட்டார். மத்திய அரசின் தரப்பில் உதவி சொலிசிட்டர் ஜெனரல் கோவிந்தராஜன், எந்த அரசியல் கட்சியும் தனிநபர்களின் ஆதார் விவரங்களை சேகரிப்பது குற்றமாகும் என்றும் ஓடிபி பெறுவதும் அதே வகையில் சட்டவிரோதமான செயலாகும் என்றும் வலியுறுத்தினார். இதுகுறித்து விரிவான பதில் மனு தயாராக உள்ளதால் அதை தாக்கல் செய்ய நேரம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதற்கு திமுக வழக்கறிஞர் வில்சன், உறுப்பினர் சேர்க்கையில் ஆதார் விவரங்கள் கேட்கப்படுவதில்லை என்பதால் ஆதார் அமைப்பின் பதில் தேவையில்லை என்றும் மத்திய அரசு திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறது என்றும் வாதிட்டார். கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன், ஓலா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்கள் வாடிக்கையாளரை உறுதிப்படுத்த ஓடிபி பெறுவது போல திமுகவும் உறுப்பினர் சேர்க்கையில் ஓடிபி பெறுகிறது என்றார். அதற்கு நீதிபதிகள், அந்த நிறுவனங்கள் தனியுரிமை கொள்கையுடன் கூடிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் மட்டுமே ஓடிபி பெறுகின்றன. ஆனால் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தில் தனியுரிமை கொள்கை இல்லை என்பதால் அது சட்டவிரோதமாகும் என்று தெரிவித்தனர். இறுதியாக நீதிமன்றம் திமுக சார்பில் ஆதார் விவரங்கள் பெறப்படவில்லை என்பதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யவும் ஆதார் அமைப்பும் ஓடிபி பெறுவது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது.